சரி, அடுத்தது என்ன? வாட் நெக்ஸ்ட்? சொல்லு. இதுக்கப்புறம் செல்வநாயகியை நம்ம சந்திக்க இன்னொரு பெரிய சந்தர்ப்பம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் டீடைல்ஸ் எல்லாம் தான் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். செல்வநாயகியோட அடுத்த ப்ரோக்ராம் என்ன? அது அக்கா ஊர்ல இருந்து கால் பண்றான். ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. பேசு. அக்கா. சத்யா. அக்கா. அக்கா. அக்கா, எப்படிக்கா இருக்க? என்னாச்சுக்கா? ஏன் எதுக்கு எடுத்தாலும் அழற? உனக்காக தானே நான் இங்க ரா பகலா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உன்னை பார்க்க வந்த மாப்பிளைய தடுத்து வேற மாப்பிளைய ஏற்பாடு பண்ணி அப்பா அம்மா வாயை அடைச்சு எவ்ளோ செய்யற? நீ தைரியமா இருக்க வேணாமக்கா. நீ எழுதிட்டு இருந்தா நான் எப்படி இங்க நிம்மதியா வேலை செய்ய முடியும்? அதெல்லாம் போட்டும், நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ என்ன கேள்விப்பட்ட? பாட்டி கடைக்கு போயிட்டு வந்தாங்க. அதுல பொட்டலம் கட்டியிருந்த பேப்பர்ல அபிக்கு மனநல சரியில்லைன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. 2 நாள் முன்னாடிதான் பேப்பர்ல வந்திருக்கு. இந்த நியூஸ் உண்மையா சத்யா? இல்லையேக்கா, அப்படி எந்த நியூஸும் ஏன் காதுக்கு வரலையே. போட்டோ எடுத்து அனுப்புறேன். ஆனா அபிக்கு மனநல சரியில்லைன்னு தான் பேப்பர்ல போட்டிருக்கு. என் அபிக்கு என்ன ஆச்சு சத்யா? உன்னை நம்பிதானே நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் உயிரே என்கிட்ட இல்ல. நீ கடைசியா அபிய எப்ப பார்த்த? நான் கடைசியா என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல தான். அது முடிஞ்சுதான் 1 வாரம் ஆச்சு. அப்புறம் ஏன் நீ அபிய ஃபாலோ பண்ணல? நான் இல்லக்கா, இங்க வேற மாதிரி டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. உனக்கு அது சொன்னா புரியாதுக்கா. செல்வநாயகியை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான்க்கா இருக்கேன். செல்வநாயகி எப்படி? அபி நிலைமை எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். எனக்கு என்னமோ தப்பா படுது சத்யா. அவருக்கு ஏதோ ஆபத்துன்னு என் உள் மனசு சொல்லுது. எனக்கு என் அபிய பத்தி இப்பவே தெரியணும் சத்யா. ப்ளீஸ் சத்யா, ஏதாவது ஒரு நல்ல தகவல் சொல்லு. சரிக்கா, நீ அழாத. நான் இப்பவே அபி நிலைமை என்னன்னு ஃபாலோ பண்றேன். இன்னைக்கு 24 மணி நேரத்துல அபிய பத்தின ரிப்போர்ட்டை நான் உனக்கு தரேன். நீ தைரியமா இருக்கா? தேவி, இந்த கஷாயத்தை குடி. யார் போன்ல? சத்யா. எப்படி கூடு, நான் பேசுறேன். இந்தா. சத்யா, எப்படிமா இருக்க? என்ன பாட்டி இது? நான் எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் அக்கா அழுதுகிட்டே இருக்கா. நான் என்னத்தம்மா சொல்றது? கடவுள் சும்மா இல்லாம ஏதாவது ஒரு சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்காரேம்மா. இப்படி எல்லாம் பேசி பயமுறுத்தாத பாட்டி. நான் பயமுறுத்தலம்மா. திடீர்னு தாங்க முடியாத அளவுக்கு தேவிக்கு வயித்த வலி வந்துருச்சுமா. அப்படியே துடிச்சு போயிட்டா. வயித்து வலியா? வேற வழி இல்லாம பயந்துகிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். டாக்டர் கிட்டயா? அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிருச்சா? அவங்களுக்கு தெரியாதுமா, ரகசியமா தான் போனோம். டாக்டர் என்ன சொன்னாங்க? அவளுக்கு டென்ஷன் அதிகமானதுனால வலி வந்துருச்சுமா. அப்போ எமோஷனே ஆகக்கூடாதுன்னு டாக்டர் செக் பண்ணி மாத்திரை கொடுத்துருக்காங்க. இவ எங்கம்மா கேக்குறா? எதையாவது நினைச்சு எதையாவது பார்த்து சும்மா அழுதுகிட்டே இருக்கா. நான் என்ன சொல்ல? பாட்டி, சத்யா சாரி சத்யா. நீ உன் வேலைய பாரு. உன்னையும் டென்ஷன் பண்ணிட்டேன். அபிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லு. நான் வைக்கிறேன். என்னாச்சு? 2 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல அபிக்கு மனநல சரியில்லைன்னு ஏதோ செய்தி வந்திருக்கான். தேவி அந்த செய்தியை எப்படியோ பாத்துட்டான். இப்ப அபிய பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. பாவம் தேவி. அக்கா கிட்ட தைரியமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப அபி நிலைமை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. செல்வநாயகி வீட்ல அபி எப்படி இருக்காருன்னு நாம உடனடியா கண்டுபிடிக்கணும். என்னடி விளையாடுறியா? இப்பவே அபிய பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நான் எப்படியாவது செல்வநாயகி வீட்டுக்கு போய் அபி நிலைமை என்னன்னு பார்த்து உன் தலையில நீயே மண்ண வரி போட்டுக்கோ. எமோஷனல் ஆகாம ஏதாவது சென்சிபிளா பேசு. நீ நலன் சார் பொண்ணுன்னு சொல்லி டிராமா ஸ்டார்ட் பண்ணிட்ட. எப்படி நீ செல்வநாயகி வீட்டுக்குள்ள போய் அபிய சந்திக்க முடியும்? சான்ஸே இல்ல.
இது பெரிய ரிஸ்க். தேவி அழறத என்னால தாங்கிக்கவே முடியல. அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் நல்லா இருக்கணும்னா எப்படிப்பட்ட ரிஸ்கையும் எடுத்துதான் ஆகணும். செல்வநாயகி வீட்டுக்கு நீ தனியா போறது சாத்தியமே இல்ல. வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம். வேற இப்படி பண்ணா என்ன? என்ன? அபியோட ஹெல்த் கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆளு அந்த தெரபிஸ்ட் அனுஷா தான். லாஸ்டா அவதான் அபியோட ஹெல்த் கண்டிஷனை நமக்கு ரிப்போர்ட் பண்ணா. இது நல்ல ஐடியா. ஆ, அவதான் இன்னும் அபிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டை ட்ரை பண்ணலாம்டி. அப்ப சரி வா. யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு டைம் இல்ல. இப்பவே நாம போய் அனுஷாவை மீட் பண்ணி பேசலாம். சீக்கிரம் வா.